Hi friends, welcome to back my channel. இன்னைக்கு முல்தானி மெட்டியும் பீட்ரூட்டை வச்சு எப்படி ஒரு ஃபேஸ் பேக்கு தயார் பண்ணலாம். அது கூட நம்ம சேர்க்க வேண்டியது தயிர். இது 3 பொருளை வச்சு நல்லா ஒரு சூப்பரான நம்ம ஸ்கின்ல ஆயில் இல்லாத நல்லா பிரைட்னஸ் பண்ணி கொடுக்கணும். கலரும் நல்லா டெவலப் ஆகணும். அந்த மாதிரி அளவுக்கு இது மாதிரி நம்ம ஃபாலோ பண்ணால் கண்டிப்பாக நம்மளுக்கு ஒரு மாற்றம் தெரியும். அது எப்படி செய்யறதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வாங்க. இப்போ நான் ஆல்ரெடி உங்களுக்கு முன்னாடியே வீடியோ போட்டுருக்கிற பீட்ரூட்டு எடுத்து எப்படி நம்ம தேங்காய் திருவத்தில் திருவி நல்லா கட் பண்ணி போடுறேன், திருவி நல்லா போட்டு காய வச்சு பவுட்ரு பண்ணி வச்சுக்கணுன்னு உங்களுக்கு நான் வீடியோ போட்டுருக்கிறேன். பீட்ரூட் அது போய் உங்களுக்கு நீங்கள் பார்க்கலன்னா அந்த மாதிரி நீங்கள் பண்ணி ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி நான் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிறதுனால இப்போ இது இவ்வளோ தான் இருக்குது. மறுபடியும் நான் ட்ரை பண்ணணும். அதே மாதிரி தான் நான் ரெடி பண்ணி வச்சுக்கணும். பீட்ரூட் இந்த மாதிரி ரெடி பண்ணி வச்சுக்கணும், நம்மளுக்கு யூஸ்ஃபுல் ஆகுது. பீட்ரூட் நல்லா திருவிட்டு நல்லா வெயில்ல ஒரு நியூஸ் பேப்பரோ இல்லை இதோ போட்டு நல்லா காய வச்சோன்னா, காய வைக்கும் போது உங்களுக்கு நான் சொல்லியிருக்கேன், ஏன்னா நமக்கு காய வச்சுட்டு வரும்போது இந்த காற்றெல்லாம் வரும்போது அதில் இருக்க அந்த டஸ்ட்டு மண்ணெல்லாம் அதை மறுபடியும் சேரிடும். அதனால ஏதாவது ஒரு மெஷ்ஷு போல் இல்லை ஏதோ ஒரு ஜெல்லப் நல்லா பெருசாக இருந்துச்சுன்னா அது மேலே இப்படி வச்சுட்டு வந்தீங்கன்னா அது நல்லா எந்த டஸ்ட்டும் சேராத நல்லா காய். ஏன்னா அந்த டஸ்ட்டுனாலே நம்ம முகத்துக்கு அப்படியே அப்ளை பண்ணோம்னா நம்ம வச்சுட்டு வந்தோம் நல்லா காஞ்சிச்சின்னு நினச்சோம்னா அதனால நம்மளுக்கு நம்ம முகத்துக்கு ஏதாவது ஒரு சைடு எஃபெக்ட்ஸு காட்டும் இல்லைங்களா. அந்த மாதிரி சைடு எஃபெக்ட் ஏதோ காட்டாத மாதிரி அந்த அளவுக்கு நம்ம காய வைக்கணும். வேறு திருவி காய வச்சிட்டோன்னா ஆகாது. இது நல்லா நம்மளுக்கு பிரைட்னஸ் பண்ணி கொடுக்கும் கலரு. அடுத்து முல்தானி மிட்டி. நீங்கள் எந்த பிராண்ட் நீங்கள் யூஸ் பண்ணுறீங்களோ முல்தானி மிட்டி அது எடுத்து வச்சுக்கலாம். இப்போது இது பீட்ரூட்டும் இந்த முல்தானி மிட்டியும் தேவையான அளவுக்கு நீங்கள் ஃபுல்லாக ஒரு பாக்ஸ், ஏன்னா என்கிட்ட கொஞ்சம் தான் இருக்குது, நான் ஜாஸ்தி இருந்திருந்தாக்கா உங்களுக்கு இப்போ இந்த ஒரு பாக்ஸ் அளவுக்கு நீங்கள் இந்த பீட்ரூட் பவுடர் இருந்துச்சுன்னா முல்தானி மிட்டி அதே சேமு இந்த ஒரு பாக்ஸ் போல் நீங்கள் எடுத்துக்கணும். எடுத்து ஒரு பாக்ஸில் ஸ்டோர் பண்ண ரெண்டும் மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு பாக்ஸில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். பாருங்கள், இப்போ நான் இப்போ பீட்ரூட் பவுடர் 1 டீஸ்பூன் அளவுக்கு நான் எடுத்துக்கிறேன். இப்போ நான் இதில் கொஞ்சமாக இருக்கிறதுக்காக உங்களுக்கு நான் கொஞ்சமாக மிக்ஸ் பண்ணி காட்டுறேன். பாருங்கள், நான் பீட்ரூட் பவுடர் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு நான் எடுத்துருக்கிறேன். அடுத்து இதில் முல்தானி மிட்டி 1/2 டீஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்கிறேன். முல்தானி மிட்டி இப்போ இதில் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு நான் எடுத்துக்கிறேன். நீங்கள் இந்த பிராண்டில் வேறு பிராண்ட் யூஸ் பண்ணால் பரவாயில்ல. முல்தானி மிட்டி ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு. பாருங்கள், பீட்ரூட்டும் முல்தானி மிட்டி 1/2 டீஸ்பூன் அளவுக்கு. இந்த மாதிரி இது ரெண்டும் மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு பாக்ஸில் போட்டு நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். இந்த மாதிரி நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சுன்னா அதே தான் நான் சொல்கிறேன். ஜாஸ்தி இருந்துச்சுனாக்கா இந்த மாதிரி உங்கள்கிட்ட பீட்ரூட்டு பவுட்ரு பண்ணிக்கணும். நீங்கள் இந்த மாதிரி ஒரு பாக்ஸ் இல்லை ஏதோ ஒரு போல் எடுத்திங்கன்னா கூட அந்த அளவுக்கு முல்தானி மிட்டியும் நீங்கள் இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு பாக்ஸில் போட்டு நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். இது 1 மாதத்துக்கு வர அளவுக்கு நீங்கள் பண்ணிக்கலாம். இப்போ இது நான் 2 டீஸ்பூன் எடுத்துருக்கிறேன். இதில் தேவையான அளவுக்கு நான் தயிர் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு மிக்ஸ் பண்ணிக்க போகிறேன். ஏன்னா ஃபேஸ் பேக்குக்கு முல்தானி மிட்டி நம்ம ஸ்கின்னில் இருக்கிற அந்த ஆயிலெல்லாம் நல்லா கிளியர் பண்ணி கொடுக்கும். அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு தயிரை ஆட் பண்ணிக்கோங்க. தயிர் நம்ம ஸ்கின் நல்லா சாஃப்ட்னஸும் நல்லா இன்னும் க்ளோ பண்ணி கொடுக்கும். தயிர்னால் ஒரு பேக் போல் ரெடி பண்ணிக்கணும். ஏன்னா ஜாஸ்தி ஊற்றினீங்கன்னா முகத்தில் நம்ம பேக் போடுற மாதிரி அப்போ ஃபுல்லாக அப்படியே ஒரு மாதிரி லீக் ஆன மாதிரி அப்படியே நம்ம முகத்துலேருந்து அப்படியே வழிஞ்சு இருக்கும். அந்த மாதிரி இருக்கக்கூடாது. ஒரு பேக் போல் இந்த மாதிரி ரெடி பண்ணிக்கோங்க. தயிர் ஊற்றும் போது இந்த தயிர் ரொம்ப கட்டியாக இருக்கும். அதனால் நல்லா இந்த அளவுக்கு நீங்கள் கலக்கிக்கின்னு ஃபேஸ் பேக்கு எப்படி நம்ம ரெடி பண்ணி போடுறோம் அந்த மாதிரி அந்த அளவுக்கு நீங்கள் ரெடி பண்ணிக்கணும். பாருங்க, இந்த அளவுக்கு இது தான் உங்கள் ஃபேஸ் பேக்கு. இந்த அளவுக்கு தான் ரெடி பண்ணிக்கணும். ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும். இப்போ நான் ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு நான் தயிர் போட்டு இருக்குவேன். ஏன்னா கொஞ்சம் கெட்டியாக இருக்கிறதுனால இன்னும் கொஞ்சம் நான் தயிர் எடுத்துக்கிறேன். தயிர் கட்டியாக இருக்கும். அதனால நம்ம அந்த அளவுக்கு நல்லா கலக்கிக்கணும். அப்புறமா நம்ம இந்த பவுட்ரு பண்ணி வச்சுக்கிறதுனால பீட்ரூட்டு அது கூட கொஞ்சம் கட்டியாக கொரன்னு இருந்துச்சுனாக்கா அந்த அளவுக்கு ஒரு 2-3 ஆட்டி நல்லா ஜலிச்சு எடுத்துக்கணும். அப்போ தான் நல்லாயிருக்கும் க்ரீம் பண்ணுறதுக்கு. அதை ஃபேஸ் பேக் கொஞ்சம் இருந்தாலும் பரவாயில்ல. பாருங்கள், இது நல்லா கொரன்னு இல்லை, நல்லா நைஸாக தான் இருக்குது. நைஸாக நான் அந்த அளவுக்கு அரைச்சி
நான் க்ரீமும் பண்ணுறதுக்கு தேவைப்படுது இல்லையான்னு சொல்லிட்டு நான் அந்த அளவுக்கு நான் அரைச்சி எடுத்து வச்சுக்கிறேன். இந்த மாதிரி நீங்கள் அரைச்சி எடுத்து வச்சுக்கிட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். பாருங்கள், இப்போ இது ஒரு 2 நிமிஷம் இல்லை ஒரு 5 நிமிஷம் நம்ம இது ஊற வச்சிடணும். இந்த மாதிரி நீங்கள் பீட்ரூட் பவுடர் நீங்கள் செஞ்சு வச்சுக்கோங்க. செஞ்சு வச்சுக்கின்னு இந்த மாதிரி ரெடியாக இருந்துச்சுன்னா இந்த மாதிரி பண்ணிக்கலாம். இப்போ இது எனக்கு ஒரு 2 நாளைக்கு தான் இந்த இருக்கிற பவுட்ரு வரும். ஏன்னா ஒரு டீஸ்பூனோ 2 டீஸ்பூன் அளவுக்கு இருக்குது. மறுபடியும் நான் பீட்ரூட்டு வாங்கிட்டு நான் ரெடி பண்ணி வச்சுக்கணும். இந்த மாதிரி நான் ரெடி பண்ணி வச்சுக்கிறதுனால தான் எனக்கு டக்குன்னு நான் எடுத்து ஃபேஸ் பேக்கு இல்லை ஃபேஸ் க்ரீமு இந்த ஆயிடுச்சுனாக்கா இந்த மாதிரி நான் ரெடி பண்ணி வச்சுக்கிறேன். ஏன்னா அப்போவே நம்ம அதை ரெடி பண்ணி காய வச்சு மறுபடியும் பண்ணணும். அதனால் அது 2 நாள் வருதுன்னு இருக்கும்போது அப்போ முன்னாடியே நம்ம அந்த 2 நாள் 3 நாளைக்கு முன்னாடியே நம்ம இந்த மாதிரி ரெடி பண்ணி வச்சுக்கலாம், ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிறதுக்கு. இப்போ பீட்ரூட்டும் முல்தானி மெட்டியும் நீங்கள் எவ்வளோ எடுத்துக்கிறீங்களோ பீட்ரூட் பவுடர் அதே மாதிரி முல்தானி மெட்டியும் அவ்வளோ எடுத்துக்கின்னு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ 2 பவுட்ரு தான் மிக்ஸ் பண்ணிட்டு ஒரு பாக்ஸை போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுருவோம். இந்த மாதிரி நீங்கள் ஃபேஸ் பேக் போடும்போது கொஞ்சமாக தயிர் எடுத்துக்கின்னு இது ஒரு அரை டிப்ஸ். ஏன்னா இதுவும் ஒரு முகத்துக்கும் கழுத்துக்கும் நீங்கள் போட்டிங்கன்னா நல்லா ஒரு சூப்பரான ரிசல்ட்டு கிடைக்குது. பாருங்கள், இந்த அளவுக்கு நீங்கள் இந்த மாதிரி அப்ளை பண்ணிவிட்டு ஒரு 10-15 நிமிஷம் நீங்கள் விட்டுட்டு நல்லா அது கொஞ்சம் ட்ரை ஆகும்போது மறுபடியும் கொஞ்சம் லைட்டாக தண்ணி தொட்டு லைட்டாக ஒரு மசாஜ் மாதிரி கொடுத்துட்டு நீங்கள் கழுவி பாருங்களா, அவ்வளோ நல்லா ஒரு சூப்பராக இருக்கும். நம்ம ஆயில் ஸ்கின் இருந்தாலும் இந்த முல்தானி மெட்டி கிளியர் பண்ணி கொடுக்குது, நம்ம ஸ்கின்னை நல்லா பிரைட்னஸ் பண்ணி கொடுக்குது, நல்லா க்ளோ பண்ணி கொடுக்குது. ஏன்னா நம்ம சேர்த்துக்கிற அத்தனையும் முக்கியமான பொருள். இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள், நல்லா சூப்பரான ரிசல்ட் கிடைக்குது. இப்போ இது ஒரு 10 நிமிஷம் கிட்ட நல்லா காயணும். கொஞ்சம் அது காயிற போது நம்மளுக்கு தெரியும், ஓ இது காயுதுன்னு சொல்லிட்டுன்னு. அப்போது லைட்டாக கொஞ்சம் தண்ணி தொட்டு லைட்டாக ஒரு மசாஜ் மாதிரி பண்ணிவிட்டு அப்புறமா இன்னும் ஒரு 5 நிமிஷம் அந்த லைட்டாக மசாஜ் பண்ணுறீங்க பாருங்கள், அப்போ ஒரு 5 நிமிஷம் விட்டுட்டு நீங்கள் அது கழுவி பார்த்தீங்கன்னா அவ்வளோ சூப்பரான ரிசல்ட்டு கிடைக்கும். இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு டைம் இருந்துச்சுன்னா காலையிலே போடலாம், இல்லை சாயங்காலம் கூட போடலாம். 2 டைம் ஒரு நாளைக்கு, இல்லை நம்ம 2 டைம் தான் 3 டைம் யூஸ் பண்ணோமான்னு கூட அது உங்களோட விருப்பம். உங்களுக்கு டைம் இருந்துச்சுன்னா, இல்லை டைம் இல்லாதவங்க சாயங்காலம் கூட ஒரு ட்ரிப் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இந்த மாதிரி காஞ்சிச்சு பாருங்கள். இப்போ இது காயும் போது நான் லைட்டாக கொஞ்சம் தண்ணி வச்சு நல்லா மசாஜ் பண்ணிட்டு ஒரு 5 நிமிஷம் அப்படியே விட்டு நான் கழுவிடுவேன். அந்த அளவுக்கு இது நல்லா சூப்பரான ரிசல்ட் கிடைக்கிது. நீங்கள் அரைச்சி வச்சு இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. நல்லா ஆயில் ஸ்கின் இருக்கிறவங்க ஒரு நாளைக்கு 2 டைம் கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா நம்ம கொஞ்ச நேரம் மேக்கப் போட்டு கொஞ்சம் நேரத்துக்கு பார்த்தா நம்ம ஸ்கின் நல்லா அப்படியே கை வச்சோம்னா நல்லா ஆயில் எல்லாம் வரும், நம்ம விரலிலே தெரியும். அந்த அளவுக்கு இருக்கிறவங்க இது ஒரு நாளைக்கு 2 டைம் இல்லை 3 டைம் கூட யூஸ் பண்ணலாம். ட்ரை பண்ணி பாருங்கள். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.